ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் சேம் அதே வீடியோஸ் தான், அதை சம்மந்தமான வீடியோஸ் தான். உங்களுக்கு என்னோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனலாக இருக்கும். மணி சேவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கோல்டு சேவ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோட வீடியோஸை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பாருங்கள். நான் இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கேன், எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மணி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, நம்ம எவ்வளோ சேலரி வாங்குகிறோம், எதனால் நம்மளால் சேவ் பண்ண முடியலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எது இருந்துச்சுன்னா நம்மளால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னா, கடன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மணி வந்துட்டு சேவ் பண்ண முடியாது. நம்ம இப்போ வந்துட்டு கடனுக்காகவே நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை நம்ம கடன் மாதம் மாதம் அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு இதுக்காகவே நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு கடன் இல்லை அப்படின்னாலும் இப்போ வாங்குற சேலரியில் ஒரு 1000 ரூபாய் மாதம், 1000 ரூபாய் மாதம், 2000 ரூபாய் அப்படி எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கடன் இருக்குது, இப்போல்லாம் வந்துட்டு குழு நிறைய இருக்குது, அதனால எல்லாமே லோன் வாங்கிக்கிறாங்க. லோன் வாங்குறதுனால இப்போ ஒரு மாதம் அந்த லோன் கட்டுறாங்க. சப்போஸ் அடுத்த மாதம் அதை கட்ட முடியல அப்படின்னா வேற பக்கம் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த குழு கட்டுறது, அந்த மாதிரியே மாதமும் இன்னொருத்தவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கி அப்போ கடன் வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்குதுன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்போ வட்டியும் நம்மளோட சம்பாதிக்கிற காசு வந்துட்டு வட்டி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அதனால கடன் இல்லை அப்படின்னா தான் நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ணவே முடியும். அதனால இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்ம இந்த சேமிப்புங்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த கடன் கட்டுறதுக்காகவும் கூட நம்ம சேமித்து ஃபஸ்ட்டு நம்ம கடனெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கூட நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அமௌண்ட் நம்ம கட்டி ஆகணும், இவ்வளோ அமௌண்ட் நம்ம அவங்ககிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கோல்டு வாங்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு பவுன் நகை இருக்குது அப்படின்னா அதை போய் நம்ம பேங்க்கில் இப்போ அடகு வச்சோம்னா, இப்போ ஒரு பவுன் கிட்டத்தட்ட இப்போ அடகு வச்சோன்னா ஒரு 50,000 மேலேயே தருவாங்க. இப்போ ஏன்னா ஒரு பவுன் கிட்டத்தட்ட 80,000 மேலேயே போயிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். அதை வந்துட்டு நம்ம ஒரு அரை பவுன் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஒரு பவுன் அடகு வச்சு அரை பவுன் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த அரை பவுனும் நமக்கான பொருள் ஆயிடுச்சு. நம்ம பேங்க்ல வச்சிருக்க ஒரு பவுன் நம்மளோட பொருள் தான். அதுக்கு நம்ம வட்டி கட்டிக்கலாம் மாதம் மாதம். இப்போ மாதம் ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் மாதம் கட்டணும். கட்டினா மட்டும்தான் இதில் நமக்கு லாபம். இல்லைன்னா ரொம்ப எல்லா பக்கமும் கடனான மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போது அங்கே கொஞ்சம் மாதம் 2 ரூபாய்னாலும் 3 ரூபாய்னாலும் அதுக்கு நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பொருளை நம்மளால் திருப்ப முடியும். அந்த பொருளை நம்ம ஏலத்துக்கு விட்டுறக்கூடாது. அந்த பொருள் இப்போ 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படியே கட்டிக்கிட்டே வந்தோம்னா அதுவும் கம்மியாயிடும். ஒரு வருஷத்துல அந்த பொருளும் நம்ம கைக்கு வந்துடும். இந்த அரை பவுன் பொருளும் நம்ம கிட்ட புதுசாக வந்த மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு நம்ம அப்படியே பொருள் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம இப்போ ஒவ்வொரு கடையில இருக்கு அந்த மாதிரி. இப்போ ஒரு அரை பவுன் இப்போ ஒரு 40,000 அந்த மாதிரி வருதுன்னா ஒரு 30,000 35,000 அந்த மாதிரி கட்டிட்டு 30,000 பக்கம் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம மாதம் மந்த்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரிலாம் இங்கே எங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் கேட்டு பாருங்க தெரியும். ஏன்னா கோல்டு சீட்டு போடலாம். சீட்டு போட்டோம் அப்படின்னா இப்போ மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படி போட்டோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட்டாக வரும். ஒரு 11 மாதம் கழிச்சு நம்ம அது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தங்கமயில போட்டிருந்தேன். அது வந்துட்டு எப்படின்னா 1.5 கிராம் பக்கம் சேர்ந்துருந்தது. அந்த 1.5 கிராம் வந்துட்டு அந்த நம்ம சேர்த்த கிராம் மட்டும்தான் நம்ம கோல்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு கிராம்ஸ் காமிக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணி பாருங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டு அது எப்படி சொல்ற அமௌண்ட்ல தான் மைனஸ் பண்ணிப்பாங்களா, நமக்கு கோல்டில் அது சேர்க்க மாட்டாங்களாமா. அது கொஞ்சம் இதாக இருக்குது இதில். அப்புறம் இன்னும் என்ன கலெக்ஷன் சுத்தமாக இல்லவே இல்லை. அதனால சரி நாங்கள் வேற பக்கம் போடலாம். ஆனால் அதையும் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஏன்னா 10,900 ரூபாய் தான் போட்டிருக்கோம். எச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம், ஒரு காயினாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் ஸ்ரீகுமரனில் கேட்டிருக்கோம், அங்கே போட்டு பார்க்கலாம். அங்கே 1000 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம், ஒரு காயின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அங்கே நான் கேட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற டீட்டெயிலு. ஸ்ரீகுமரனில் போடுறதுல வந்துட்டு 1000 to 2000 அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ % செய்கூலி சேதாரம் இருக்குது, எவ்வளோ கம்மியாகும், அந்த மாதிரி இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்களும் இப்போ வரைக்கும் ஏதாவது கோல்டு சீட் நான் போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு சீட் போட்டு நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாதம் நம்ம இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா மட்டும்தான் நம்மளால் சேர்க்க முடியும். இப்போது நம்ம யோசிக்கல, இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் லைஃப்லலாம் அப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு
ஒரு 30,000 மேக்ஸிமம் அவ்வளோதான், அந்த ரேட்டில் தான் இருந்திருக்கு. நம்ம அப்போ அவ்வளோ கம்மியாக இருக்கும் போது அவங்க பொருள் எடுக்கல, இப்போ இவ்வளோ ரேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல. கம்மியாக இருக்கும் போதெல்லாம் ஏன் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இனி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த கோல்டோட ரேட்டை வந்துட்டு அதிகமாக தான் போகுமே ஒழிய கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கம்மியாகும்ட்டு உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பைசாவை நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட மதிப்பாவது நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால யார் கையில் காசு இப்போ நம்ம இவ்வளோ ஒரு மாதத்துக்கு நம்ம இவ்வளோ சேர்க்குறோம், ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம இவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னா அது அமௌண்ட்டாகவே கையில் வச்சுருக்காம கோல்டாக வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அதனால காயின் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். நம்ம அது வாங்கி வச்சோம் அப்படின்னா கூட அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா, ஆமாம் அப்போல்லாம் பொருள் ஒரு இவ்வளோ தானே இருந்திருக்கு, இப்போ பாருங்கள் 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஒரு பவுன் அந்த மாதிரி ரேட்டுக்கெல்லாம் வந்துருச்சு, அப்போவே நீங்கள் கம்மியாக தானே இருந்திருக்கு, நீங்கள் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கண்டிப்பாக இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம சேர்க்குற அமௌண்ட்டு கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி சேர்த்துனோம்னா மட்டும்தான் முடியும். நம்ம கையில் காசு கிடைக்கும் போது நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதோட ரேட் அதிகமாகிட்டே போகும், கண்டிப்பாக ஒரு நாள் முடியாது. அதனால எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு மாதம் ஒரு மந்த்லி இவ்வளோ எடுத்து வச்சாது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் வாங்க முடியலன்னா அரை கிராமாவது நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம பின்னாடி நமக்கு ஒரு பொருளாக வாங்கிக்கலாம், அதை நம்மளோட குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பொருளாக கூட அந்த காயின்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம செஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்துட்டு சேர்த்து கையில் வைக்காமல் அது ஒரு காயின் அந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோஸில். அப்புறம் என்ன அப்படின்னா கடன் வாங்குறத ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாமே இவ்வளோ இருக்கா அப்போ இந்த மாதம் இவ்வளோ எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த கடன் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பதான் நம்மளால சேவ் பண்ணவே முடியும். மற்றபடி நம்ம கடன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. நம்ம காசு எல்லாமே ஃபுல்லாக கடன் அதிலேயே தான் ஃபுல்லாக போகும். அதனால கடன் இல்லை அப்படின்னா தான் சேமிக்கவே முடியும். அதனால கடனை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று அன்னைக்கு ஒரு 500 நோட் நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருந்தேன். அதில் ஒரு நோட் அடியில் இருந்துச்சு, அதை நான் எடுக்கல. இந்த நோட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் 786 இந்த நோட்டு தான் கிடச்சிச்சு. அதாவது இந்த அமௌண்ட் வந்துட்டு இந்த நம்பர் கொஞ்சம் ராசியான நம்பர்னு சொல்லுவாங்க, அதனால நான் அந்த நோட்டை எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். இதே மாதிரி என்கிட்ட வந்துட்டு 1500 ரூபாய் இருக்கு. இந்த நோட்டு 786 தான். நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு நோட் மட்டும் காமிக்கல. 786 பேக் சைடில் இருக்கு, ஃப்ரண்ட் சைடில் அந்த நம்பர் இருக்கு. இனி ஒரு நோட் இருக்கு, இனி ஒரு நோட்டு ஒன்று இருக்கும். 786 மொத்தம் 1500 இருக்கும். 3 நோட்டு இருந்துச்சு. அதனால அந்த நோட்டை நான் உங்களுக்கு பத்திரமா வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த 786 நோட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை நோட்டை பத்திரமா எடுத்துக்கோங்க. காசை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம மதிக்கணும். மதிச்சா மட்டும் தான் காசு நம்ம கையில் இருக்கும். 1 ரூபாய் பைசா நம்ம கீழே இருந்துச்சு அப்படின்னாலும் உடனே எடுத்து அதை வைக்கணும். அதை தாண்டி போகிறது, அதை அப்புறமே எடுத்துக்கலான்ட்டு போகிறது, நம்ம வீட்டில் கொண்டு அங்கே வைக்கிறது, ஷெல்ஃபில் வைக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த 1 ரூபாய்க்கு நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம எடுத்து பத்திரமா வச்சா மட்டும்தான் காசு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கையில் நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். மறுபடியும் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோஸ் போடுறேன். அந்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக வேறு வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.